Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பரான ஒரு ஹெல்த் மிக்ஸ் தாங்க பார்க்க போறோம். 30 வயசு ஆயிட்டாலே கண்டிப்பா எல்லாருக்கும் கைவலி, கால்வலி அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துடுது. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணனும்னா கண்டிப்பா நம்ம ஏதாவது எடுத்துக்கிட்டா தான் உண்டு. டீ காஃபி எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு டெய்லி இதை எடுத்துக்கிட்டே வந்தோம்னா கண்டிப்பா நல்ல ரிசல்ட் இருக்கும். இது செய்கிறதுமே ரொம்ப சிம்பிள் தான். சில பேர் நினைக்கலாம் இதை கடையில் வாங்கி இந்த மிக்ஸை சாப்பிட்லாமே அப்படின்ட்டு. வெளியில் செய்கிறது எந்த அளவுக்கு ஹைஜீனிக்காக இருக்கும்னு நமக்கு தெரியாது, நம்ம பார்க்கல இல்லையா. வீட்டிலையே ரொம்ப சிம்பிளாக ரொம்பவுமே ஹெல்த்தியாக செஞ்சுக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், நான் இதுலேயும் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் வேர்க்கடலை எடுத்துக்கிறேன். வேர்க்கடலையை நல்லா அந்த தோல் வெளியில் வர்ற அளவு வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். எதுவுமே நம்ம வறுக்கும்போது கருகிடக்கூடாது, அதை முக்கியமாக பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தோல் நல்லா கலண்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக பச்சை பயிறு, இதுவும் நம்ம வேர்க்கடலை எடுத்த அதே அளவை எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எவ்வளோ நேரம் வறுக்கணும்னா இது நல்லா கலர் மாறணும். நீங்கள் வாயில் எடுத்து போட்டிங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், அந்த அளவுக்கு வறுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வறுப்பட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அடுத்து என்ன எடுக்க போகிறேன்னா உளுந்து எடுத்துக்க போகிறேன். அதுவும் அதே கப்பு ஒரு அளவுக்கு எடுத்துக்கிறேன். தோல் உளுந்து, கருப்பு உளுந்து எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது. இதுவும் நல்லா மொறுமொறுன்னு வர்ற அளவுக்கு வறுத்து எடுக்கணும். அவ்வளோதான், நல்ல கலர் மாறி வந்துருச்சு. இப்போது இதை ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சுக்கலாம். அடுத்து நம்ம என்ன எடுக்க போகிறோன்னா முந்திரி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு ஒரு வேளை ஒரு கப்பு அளவுக்கு முந்திரி சேர்க்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அரை கப்பு அளவுக்கு பிஸ்தாவும் அரை கப்பு அளவுக்கு முந்திரியும் சேர்த்துக்கோங்க, அது நம்மளோட இஷ்டம்தான். இப்போ இதுவும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கிறேன். அடுத்து என்ன எடுக்க போகிறேன்னா பாதாம் எடுக்க போகிறேன். அதுவும் ஒரு கப்பு. இதையும் நல்லா வறுத்துட்டு லைட்டாக வறுக்கணும், ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக நமக்கு பார்த்தாலே தெரியும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது எல்லாம் நல்லா ஆறி வந்துருச்சு. வேர்க்கடலையை முடிஞ்ச அளவுக்கு தோலை நீக்கிட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன அரைக்கணும்னா இதில் பயரும் உளுந்தும் சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். அரைச்சிட்டு இப்போ இதை நல்லா பொடி பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா அதில் தோல் எதுவுமே இருக்கும், குடிக்கும்போது நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அதனால அதை தோல் எடுத்துகிட்டு சலித்து எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம என்ன அரைக்கணும்னா அந்த பாதாம், முந்திரி, வேர்க்கடலை அரைச்சோன்னா அந்த மாதிரி குறப்பாக இருக்கும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். பாலில் நம்ம பாதாம் பால் குடிப்போம்ல, அப்போ இடையில வரும்ல, அந்த மாதிரி நல்லா இருக்கும். இதை காலையிலையும் மாலையிலையும் குடிச்சிட்டு வந்தோம்னா ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாலில் கொஞ்சம் வெல்லமோ சர்க்கரையோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வறுத்தது தான், அதனால் காய்ச்சி சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ஹார்லிக்ஸ் மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அல்லது வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.